செய்வினையும் தீவினையும் நம்மை தீண்டாமல் இருப்பதற்காக திருஞான சம்பந்த பெருமான் மாதொரு பாவனாக விளங்கக்கூடிய பெருமான் முப்பிறவியிலே செய்த தீவினைகளாலே தெய்வ நிந்தனைகளாலோ மூதாதையர்களுக்கு செய்யும் வாழ்வியல் சடங்கை மறந்தாலோ வெப்பம் பனி போன்ற நிலைகளிலே பலவிதமான துன்பங்களும் நோய்களும் இடர்களும் நம்மை தாக்கினாலும் அவற்றை போக்குவதற்காக இந்த பதிகத்தை நாம் நாள்தோறும் ஓத வேண்டும். இன்னைக்கு எல்லாம் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடனை கழிப்பதற்காக பல இடங்களுக்கு சென்று தர்ப்பணம் செய்து வருகிறார்கள். இந்த கால சூழ்நிலையிலே நாம் தினமும் இந்த பதிகத்தை ஓதினோம் என்று சொன்னால் இந்த பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பரிகாரம் செய்தல், அதாவது சாந்தி பரிகாரங்கள் செய்தல் முதலியவற்றுக்கு பதிலாக இந்த பதிகத்தை முறையாக ஓதினால் எளிதில் பயன் பெறலாம் என்பது திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு. மக்களுக்காக பெற்றோரோ, பெற்றோர்களுக்காக மக்களோ, உறவினர்களோ, அடியார்களோ யார் வேண்டுமானாலும் இந்த பதிகத்தை ஓதி பாதிக்கப்பட்டவருக்கு 5 எழுத்து ஓதி திருநீர் அணிவித்தல் வேண்டும் என்பது ஆகமத்தினுடைய செய்தியாகும். ஆகவே இந்த தீவினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு பதிகம்தான் அவ்வினைக்கு இவ்வினை என்று சொல்லிலே தொடங்கக்கூடிய பதிகம். இந்த பதிகம் வியாழக்குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய பண்ணிலே அமைந்தது. சௌராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய ராகத்திலே அமைந்த ஒரு பதிகம். இந்த பதிகத்தை நாம் பாடுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வினை துன்பம் நீங்கும் என்பது திண்ணம்.